இந்தியாவில் தாவரங்களால் உருவான மிதக்கும் தீவு ஒன்று இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இது அடிக்கடி உருவம் மாறும் தன்மையும் கொண்டது. ஆச்சரியமா இருக்குல்ல? அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மணிப்பூர் மாநிலத்துல மாய்ராங் அப்படிங்கிற ஒரு பகுதியில லோக்டாக் அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரி தாவரங்களால் உருவான மிதவை தீவுகளை கொண்டிருக்கிறது. இதன் மீது குடியிருப்புகளும் இருக்கிறது, சிறு சிறு குடியிருப்புகளும் இருக்கிறது. அதாவது இந்த ஏரியில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் பின்னி பிணைந்து இறுக்கமாக தரைதளம் போல அழுத்தமா இருக்கு. அதனால இதன் மீது இங்க இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளை கட்டி, அதாவது சிறு சிறு வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கிறார்கள். கேரளாவில் ஆலப்புழாவில் பார்த்தோம்னா போட் ஹவுஸ் பார்ப்போம். அது செயற்கையில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இயற்கையிலேயே தாவரங்களால் உருவாக்கப்பட்ட அந்த தாவரங்கள் மீது வீடுகளை கட்டி குடியிருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் மிதக்கும் தாவரங்களை கொண்ட ஒரு மிதவை தீவு. அது மேல வீடு கட்டியிருக்காங்க. இதுல கோடை காலங்கள்ல இது எல்லாம் ஒன்னா இருக்கும். இது என்ன ஆகும்னா, மழை காலங்கள் வரும்பொழுது அப்படி தனித்தனி தீவுகளா பிரிஞ்சிருமா, அப்புறம் மீண்டும் ஒன்றிணையும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பழமையான ஏரி. மணிப்பூர் மாநிலத்திற்கு ஒரு பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதோடு இல்லாம இது ஒரு நன்னீர் ஏரியாகும். இது குடிநீருக்காகவும் மின்சாரத்திற்காகவும் அப்புறம் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏரியினுடைய நீர். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மீன்பிடி தொழிலுக்கு இது முக்கியமான ஒரு பங்காக இந்த ஏரி இருக்கிறது. பொதுமக்களின் தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1993 ஜூன் மாதம் 16ஆம் தேதி இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு அறிவித்தார். இந்த ஏரியில 105 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த ஏரியினுடைய தென்கிழக்கு பகுதியில கெய்ஃபுல் லாம்சோவா அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே மிதக்கும் தேசிய பூங்கா இந்த பூங்கா தான். ஆக இந்த மிதக்கும் தீவுகளை கொண்ட இந்த லோக்டாக் ஏரியும் இந்த மிதக்கும் தேசிய பூங்காவும் மிக சிறப்பான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த மணிப்பூரில் இருக்கிறது. அதுதான் சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, இந்த மிதக்கும் தீவு அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது மணிப்பூரில் இருக்கக்கூடிய லோக்டாக் ஏரி. என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.